சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் கோபமாகவே இருப்பான், இப்படியே இருப்பான். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட்மாஸ்டர் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இப்படியே இருக்கார். ஒரு பையன் வர்றான், சார் என்னடா சார், சார் சார்ன்னு தான் நான் கூப்பிட்டேன், அதுக்கு ஏன் இப்படி பதறீங்க? இது லீவு. என்ன லீவு? ஒன்றும் வேணாம் சார், நான் கிளம்புறேன் சார், வரேன் சார் அப்படின்ட்டு அவன் என்ன எதுக்கு வந்தாங்கிறதே மறந்துடுவேன். அந்த நேரம் ஒரு அம்மா வருது, டீச்சரு, குட் மார்னிங் சார். வாட் இஸ் குட் மார்னிங்? எதுக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்கிறீங்க? குட் மார்னிங் கூட சொல்ல விட மாட்டேங்கிறாரு, என்ன ஆச்சுன்னே தெரியலையே இவருக்கு. அப்போ வெளியில் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போவான்னா, மனுஷனாயா இருந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அப்போ அந்த கோபம் வந்து அவனை மனுஷன்ற நிலைமையிலேருந்து கீழே இறக்கிடுது. அப்போ அந்த கோபப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது மூளையில் பட்டு திரும்ப எதிரொலித்து நமக்கே வந்துருமா. அதே விஷயத்தை அமைதியாக சொல்லும்போது அவன் காது வழியாக சென்று மெதுவாக மனதிற்குள் சென்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஏற்றுக்கொள்ள செய்யும். எப்பன்னா அதே செய்தியை அவன் ஏற்றுக்கொள்ளும்படி பொறுமையாக சொல்லப்படுகின்ற செய்தி ஒரு நல்ல உணவு ஜீரணமாகிற மாதிரி மனதில் போய் எளிமையாக சென்று அடையும். சிவாஜி கணேசனுடைய குரல் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் பல வரலாற்று தலைவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னே நம்மளுக்கு மறந்தே போயிருக்கோம். காரணம் அவங்கள பூரா கண்ணு முன்னாடி நம்மளுக்கு கொண்டு வந்த ஒரு நடிகன். இது வரைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையான ஒரு நடிகனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதே அப்பா இதில் கப்பலோட்டிய தமிழனில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படி இருந்திருப்பாரான்னு உண்மையிலே நமக்கெல்லாம் அப்படியே வாழ்ந்திருப்பார் அந்த கேரக்டராகவே. அப்படியே என்ன பிள்ளை வாழ் அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டு அந்த கப்பல் ஓடுறப்போ ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அலை மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வாவு சிதம்பரம்ல கூட கொஞ்சம் இப்படி பேசாமல் முகத்தை இப்படி சோர்ந்து தான் உட்காந்துருந்துருப்பார். சிவாஜி கணேசன் சிதம்பரம் பிள்ளைய 10ஆல் பெருக்கி அந்த சுதந்திர போராட்ட தலைவர் மீது நமக்கு ஒரு எல்லையில்லா ஒரு மரியாதை உண்டாக்கி அந்த நடிகர். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? எல்லாம் சொல்கிறாங்க சோஷியல் சர்வீஸ் செய்கிறோம், கோயிலுக்கு அத்தை கொடுக்குறோம் இத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் நான் கையெடுத்து கும்பிட்டேன்னு வச்சுங்களேன், மாரியம்மன் கோயில்ன்றது சின்னதாங்க தானே இருக்குது. ஆனால் ராமசாமி குடும்பத்தார், குப்புசாமி குடும்பத்தார், கோவிந்தசாமி குடும்பத்தார் பெருசு பெருசாக எழுதி வச்சுக்கலாம். மாரியம்மனை கும்பிடுறதா இல்லைன்னா ராமசாமி குடும்பத்தாரை கும்பிடுறதா நீங்களே சொல்லுங்கண்ணா. அப்போ சோஷியல் சர்வீஸ்லாம் இப்படி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்கண்ணா, குடித்தா உடம்பு கெட்டு போயிடும்னு மனைவிலாம் ஏன் சொல்கிறாங்க? குடித்தா உடம்பு கெட்டு போயிடும், குடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவிகளே தான் நம்மளுக்கு நகையை வாங்கித்தான் நட்டை வாங்கித்தான்னு மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம புருஷன் குடிக்காமல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ உடல்நலம் தானுங்களா பெருசு. ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு பையன் உடம்பு நல்லா இருந்து விடாமல் லீவு போட்டு போனால் தான் அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அப்போ தான் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைனா அம்மா அப்பா திட்டுவாங்க, ஒன்று இவ்வளோ தூரம் பணம் கட்டி படிக்க வைக்கிற, என்னத்துக்குடா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு. அப்போ அங்கேயும் என்ன வேணுது, நமக்கு உடம்பு நல்லா இருந்தால் தானுங்களா முக்கியம். உலகமே இன்றைக்கி நல்லா இருக்கணும் தான். அவன் கையை காலை வச்சுக்கிட்டு யோகா பண்ணிட்டு தெரிகிறான். உலகமே இன்றைக்கி யோகா பண்ணிக்கிட்டு தெரியுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? உடல் நல்லா இருந்தால் தான் முடியுங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைங்கண்ணா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்கன்னு வச்சுங்களேன், உடம்புல ஏதோ கோளாறு, அதால் கர்ப்பம் தரிக்க முடியல. அப்போ இந்த சமுதாயம் அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்லும்? மலடி அப்படின்னு குத்தம் சொல்லுதல். ஒரு பொண்ணு மனசை எவ்வளவு காயப்படுத்தணுமோ காயப்படுத்துகிறாங்கல்ல. அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிறது எது? அந்த உடல் நலம் நல்லா இல்லைன்றதுனால தானே அந்த பொண்ணு மனசு காயமாக இருக்குது, நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியாமல் தவிக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன? உடல் நலம் நல்லா இருந்தால் மனுஷன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். ஒன்றும் இல்லைங்கண்ணா, இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறோம்ல, முதியோரெல்லாம் அதிகமாகிடுச்சு, அங்கே போய் நாங்கள் சோஷியல் சர்வீஸ் செய்கிறோம். முதியோருள்ள எப்படி ஏன் அதிகமாகிடுச்சின்னு நீங்கள் பார்க்கணும். எப்படி அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கெலாம் வயசாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க?
உடல்நலம் கெட்டு போயிடுச்சே, இவங்கள நாம வச்சு எப்படிடா பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. அப்போ இந்த முதியோர் இல்லம்லாம் அதிகமாகிட்டதுக்கு காரணமே இந்த உடல்நலம் தான் சொல்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கவிதை ஒரு கவிஞன் சொல்கிறான், தாய் கொண்டு வந்ததை தாளாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரமம்மான்னு லாஸ்ட்டாக நீங்களாம் வருத்தப்பட்டு பாட்டு பாடாதீங்க. உடல் நலமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. ஐயோ அடிபட்டுச்சேன்னு சொல்கிறது உடல் நலம். அது யாருக்கு அடிபட்டிருக்கோம்? என்னுடைய அண்ணனுக்கா இல்லை அக்காக்கா இல்லை தங்கைக்கான்னு யோசிக்கிறது மனநலம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள காப்பாற்றணுன்னு நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வராங்க பார்த்தீங்களா, இதுதான் பொது நலம். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது இப்படின்ற டிராஃபிக் ஓரமாக போய் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் பொது நலம். வாடிய பெயரே கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் என்று வள்ளலார் கூறினார். எங்கேயோ இந்த சிரியாவிற்கு கோவில்களிலும் பள்ளி வாசல்களிலும் தேவாலய வாசல்களிலும் பிரார்த்தனை செஞ்சாங்க பார்த்தீங்களா. சிரியா சிரிக்கணும், குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும், அந்த மன்ற வர்ற மக்கள் நிம்மதியாக இருக்கணும், இதுதான் பொதுநலம். இதற்கு தான் ஒரு கவிஞர் கூறினார், கோவில் வாசல்களிலும் தேவாலய வாசல்களிலும் பள்ளி வாசல்களிலும் சில்லறைகளுக்காய் வைத்திருந்து கிடக்கும் நெளிந்து போன அலுமினி தட்டுக்களில் மதம் தெரிவதில்லை, மனிதனாய் வாழ்வோம் என்று. என்ன சொன்னார்? கோவில் வாசல்களிலும் தேவாலய வாசல்களிலும் பள்ளி வாசல்களிலும் சில்லறைகளுக்காய் வைத்திருந்து கிடக்கும் நெளிந்து போன அலுமினி தட்டுக்களில் மதம் தெரிவதில்லை, மனிதனாய் வாழ்வோம் என்று. ஐயா, புத்தகங்களை விட்டு விட்டு அறிவை தேடுவது உடல் நலம், உறவை விட்டு விட்டு அன்பை தேடுவது மனநலம். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து அன்பையும் உறவையும் பெறுவதுதான் பொதுநலம். ஐயா, நாங்கள்லாம் தேனிங்க மாதிரி, நாங்களும் கெட மாட்டோம், மற்றவர்களையும் கெட வைக்க மாட்டோம். எங்கள் உழைப்பு எங்களுக்கே பயன்படாதுன்னு தெரிஞ்சும் கூட எங்கள் உழைப்பை நாங்கள் விடுறதா இல்லை, இதுதான் பொது நலம். ஜல்லிக்கட்டுக்காக கில்லி மாதிரி தானா சேர்ந்த கூட்டம் நீ கெத்த நின்றோம்ல, இதுதான் பொது நலம். காளையை பாய வச்சோம், காவேரியை பாய வைப்போம், காளையை பாய வச்சோம், காவேரியை பாய வைப்போம். ஸ்டெர்லைட்க்கு ஸ்கெட்சு போடுவோம், ஹைட்ரோ கார்பனுக்கு பாய் பாய் சொல்லுவோம். ஸ்டெர்லைட்க்கு ஸ்கெட்சு போடுவோம், ஹைட்ரோ கார்பனுக்கு பாய் பாய் சொல்லுவோம். விவசாய விஸ்வரூபாக்குவோம், சோதனைகள் எல்லாம் சாதனைகளாய் மாற்றுவோம். ஏன்னா வாழ்க்கையின் அருமை நீ யாரையாவது வாழம் வைக்கும் போதுதான் தெரியும் என்று கூறி, மாண்பு இருந்தால் பொதுநலத்தின் குற்றம், மாசு இருந்தால் இச்சிறுமியின் குற்றம். நன்றி, வணக்கம். ஐயா, ஆப்பிரிக்காலலாம் 100 வயசு 110 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா சந்தோஷமா ஒரு துளி சுகர் கூட இல்லாம நிம்மதியா வாழ்றாங்க. ஐயா, அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க, எப்படி நீங்க இவ்வளோ வயசு வரைக்கும் இருக்கீங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்களா, எங்களுக்கு வயசாயிடுச்சா? அப்படியா, இஸ் இட் அப்படின்னாங்களாம். எங்களுக்கு வயசானதுன்னு நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. அப்போ ஆப்பிரிக்கால இருக்கிறவங்கலாம் வயசாயிடுச்சுன்னு நம்புறதே இல்லைங்கய்யா. அதனால தானேங்க அவ்வளோ தூரம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வெற்றிவேல் அண்ணன் என்ன சொன்னீங்க? உடல் நலம், அழகு, நீ நடந்தால் நடை அழகு, இப்படிலாம் பாட்டு பாடுவீங்களா? ஒன்றும் இல்லைங்கய்யா, இன்னைக்கு யாருங்கய்யா அவங்களுடைய புற அழகை தைரியமாக வெளிப்படுத்துகிறார்கள்? இன்னைக்கு ஆம்பளைங்கெல்லாம் ஃபுல் போதையில் இருக்கான், பெண்கள் எல்லாரும் ஃபுல் மேக்கப்ல தானே சார் இருக்கான். இவ்வளோ பேசுறீங்களே, ஒரு டிங்கரிங் ஒரு பெயிண்டிங் இல்லாம நீங்க வந்திருக்கலாம்ல, எல்லாம் கோட்டிங் கொடுத்துட்டு தானே வந்தீங்க. உங்களுடைய புற அழகை கூட தைரியமாக வெளிப்படுத்த உங்களுக்கு தைரியமே இல்லைங்கய்யா. வெற்றிவேல், உனக்கு இது தேவையா? சலூன் கடையில் உட்காந்து ஒரு வெட்டியிருக்காரு பாருங்க, இப்படி யாராவது முடி வெட்டுவாங்களா? கீழே இருக்கிறத பூரா காலி பண்ணி மேலே இப்படியே அலெக்சாண்டர் மன்னன் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு எவ்வளோ வேணா? இதுக்கு பேர் என்னமோ ஒரு பேர் வைக்கிறான், ஏன்னா ஒக்கி புயல் அடிச்சுட்டு போகிற ஸ்டைலுங்கய்யா இது. ஒன்றும் இல்லைங்கய்யா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அட்ட கருப்பாக இருக்கும். நீ வெள்ளையாக இருக்கிறதுனால இப்படி பேசாதன்னு சொல்லாதீங்க, உண்மையிலே அந்த பொண்ணு கருப்பாக இருக்கும்.
அதோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்துச்சு. போய் பார்த்தா தக தகன்னு வெள்ளையா இருந்துச்சு. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், கழுவிய பின் பார்ப்பதே மெய். நீ நல்லா கலராக இருக்க, இந்த பழமொழியை நீ சொல்லிட்டு போகிற. கருப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு மேக்கப் போட்டு தானப்பா நம்ம சிவப்பாக காட்ட வேண்டியிருக்கு. ஆனால் கருப்பாக இருக்கிறவங்கலாம் இந்த பிள்ளை பேசுனதுக்காக வருத்தப்படாதீங்க. தமிழனின் திராவிடனின் நிறமே கருப்பு தான், உழைப்பவன் நிறமும் கருப்பு தான். அதனால் நீ நல்லா கஷ்டப்பட்டு ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் உன் முகத்தை பாரு கண்ணாடியில், நீ கருப்பாக தான் இருப்ப. காரணம் உழைப்பவனின் நிறம் கருப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டுல உழைப்பின் நிறம் கருப்புன்னு நீங்க சொல்றீங்க. அதை ஏன் சார் வெளிப்படுத்துறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க? தைரியமா இது எங்கள் நிறம் என்று சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு எங்க சார் போச்சு அவங்களுடைய மனசுல இருக்கிற தைரியம்? சார், பெண்கள் இதுல தான் கலந்துக்கணும், இதுலலாம் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு வரையறை இருந்துச்சுங்கய்யா. அதை உடை தெரிந்தது மல்லீஸ்வரி என்ற ஒரு பெண். அவள் முதலாக இந்தியாவில் பளு தூக்கும் போட்டிக்கு செல்கிறாள். சுத்தி யாருமே சப்போர்ட் பண்ணல, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவருடைய கணவர் மட்டும் அவளுக்கு துணையா நிற்கிறாரு. இப்படி எல்லா பக்கமும் வேதனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சதுனால அவளுக்கு உடல் சரியில்லாம போயிடுது. அதனால 2 மாசத்துக்கு முன்னாடி போக வேண்டிய ஒரு போட்டிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு 1 வாரத்திற்கு முன்னால் போகிறாள். நினைச்சு நினைச்சு மனசுல அவ்வளோ இறுக்கம் இருந்து அவளுடைய உடம்பே சரியில்லாம போச்சுங்க. நடந்த முதல் சுற்று போட்டியப்போ அவ எல்லா வேதனையும், பட்ட கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலை எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு தூக்குறா. ஆனா அவளால தூக்க முடியல. முதல் சுற்றுல தோத்து போயிடுறா. 2வது சுற்றுக்கு வரும்போது அவ மனசுல ஒண்ணு நினைக்கிறா. சின்ன சின்ன தீவுகள்ல இருந்து, சின்ன சின்ன கிராமங்களில் இருந்து வந்த எத்தனையோ சாதனை பெண்கள் பல தங்கங்களையும் பல வெள்ளி பதக்கங்களையும் சூறையாடும் பொழுது இந்தியா மாதிரியான இவ்வளோ பெரிய சுதந்திர நாட்டுல இருந்து ஏன் யாரும் அதை வர முடியல அப்படின்னு அவன் யோசிக்கிறா சார். யோசிச்சுட்டு ஒன்னே ஒன்று மட்டும் அவன் மனசுல கொண்டு வந்துக்கிறான். நான் ஒரு கருவியா இருந்து இந்த பெண்கள் சமுதாயத்திற்கு ஒரு முன்னேற்ற பாதையாக நிற்கிறேன் என்று மனதில் உறுதி கொண்டு அந்த பளுவை தூக்குகிறாள். முதலில் பளு தூக்கும் போட்டியில் இந்தியாவிற்கு வெண்கல பதக்கத்தை அடிக்கிறான்னு சொன்னா அப்ப அவளுக்கு இருந்த மன தைரியம் தானங்க காரணம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க ஐயா. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல பிளட் டொனேஷன் கேம்ப் வந்துருந்துச்சு. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதெல்லாம் பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாமளும் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணோம், நல்ல மனசோட நல்ல மனநலனோட பொதுநலத்தோட 4 பேருக்கு உதவியாக இருக்குமே அப்படின்ட்டு நானும் போனேங்க ஐயா பிளட் டொனேட் பண்ணுன்ட்டு. ஃபுல்லாக பசங்க. நான் ஒரே ஒரு புள்ள மெக்கானிக்கல் போய் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தான். போனேன். நீங்கள் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கீங்களான்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டு உள்ளே போனேங்க ஐயா. வந்தாங்க டாக்டர். என்னம்மா என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு கண்ணை விரிச்சு விட்டு பார்த்தாங்க. அம்மா உனக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குமா, நீ அனிமிக்காக இருக்கிற, போயிட்டு வாமா, ஒரு ரத்தத்தை எடுத்துக்க முடியாதுன்ட்டாங்க. நல்ல மனநலம் இருந்துச்சுங்க ஐயா, கொடுக்கணுன்ற மனசு இருந்துச்சு, பொதுநலம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால என்னால் அன்னைக்கு பிளட் டொனேட் பண்ண முடியல. இதே என் தம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிளட் டொனேஷன் கேம்பாக இருந்தாலும் முன்னாடி போய் நிற்பான், நல்ல விளையாடுவான், நல்ல சரியான சாப்பாடுங்க ஐயா, சரியான உணவு முறை. நீங்கள் சாப்பாடுனா ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. முளை கட்டின பயிருன்னு சொல்லுவாங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருமே அந்த நட்ஸு, முளை கட்டிய தானியம் இப்படி தான் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. என் தம்பி அப்படி தான் ஹெல்த்தியாக சாப்பிடுவான், மனசும் நல்லா இருக்கு. அதனால அந்த 2 காரணத்தினால தான் உடம்பு நல்லா வச்சிருக்கான், மனசு நல்லா இருக்கு. அதனால தான் அவனோட பொதுநலனோட அந்த பிளட் டொனேஷன் கேம்ப் அவன் மட்டும் போக மாட்டான், அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு போவான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அவன் அடிப்படையான உடல் நலத்தை சரியா வச்சுட்டதுனால தாங்க ஐயா. எல்லாருமே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க. காரணம் அவங்களோட சாப்பாட்டு முறையும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தாங்க. அதை அவங்க சரியாக செய்கிறாங்க. நீங்கள் ஆணழகன் இந்த உலக அழகிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் பொலிவாக இருக்கும், அழகாக இருக்கும். ஏன் தெரியுங்களா, உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டாங்க, அதனால் உடல் அழகும் சேர்ந்து வருதுன்னு தாங்க ஐயா நான் சொல்கிறேன். April 7 வேர்ல்டு ஹெல்த் டே.
அந்த டே இந்த டேன்னு 1008 டேவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் இந்த டேவெல்லாம் மறந்துடுறோங்க ஐயா. இந்த வேர்ல்டு ஹெல்த் டேல தீம் இந்த வருஷம் என்ன தெரியுமா வச்சாங்க? வேர்ல்டு ஹெல்த் கவரேஜ் அப்படின்னு வச்சாங்க. எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வித்தவுட் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப். அதாவது எந்த ஒரு பண செலவுமே இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஹெல்த் சர்வீசஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான். அடுத்தது ஜூன் 21 யோகா டே. நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ஏன் அதெல்லாம் கொண்டாடுறோம்? பொழப்புலன்னா கொண்டாடிட்டு இருக்கோம். உடல் நலம் முக்கியம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். யோகா செஞ்சா உடலும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். அப்போ அந்த உடல் நல்லா இருக்கணுன்ற விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் ஏற்படுத்தணுங்க இல்லைங்க ஐயா. அதனால தான் அந்த யோகா டேவை நம்ம ஒன்று கொண்டாடுறோம். உடலை ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது ஒன்று ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னாங்க. ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மாட்டை அடக்க எல்லாருமே ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே மாட்டை அடக்க போகிறது இல்லைங்க. ஆனாலும் ஏன் கலந்துவிட்டோம் தெரியுங்களா? நம்ம நாட்டு மாடுகள் இன்னும் அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஜெர்சி மாடு உள்ள வரும். அந்த மாட்டோட பாலை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுன்ற ஒரே காரணத்தினால தான் அத்தனை பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, ஸ்டெர்லைட் போராட்டம் எல்லாமே நடத்துகிறோம். ஏன்? உடம்பு கேடுது, காற்று மாசுபடுது, கேன்சர் வருது. அதனால தான் காவிரி போராட்டம் நடத்துகிறோம். ஏன்? நீர் வேணும், உணவு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தாங்க ஐயா. எல்லா போராட்டங்களும் எல்லா பெரிய போராட்டங்களுக்கும் வர்றதுக்கு மூலாதாரம் என்ன தெரியுமா? மனுஷனோட வாழ்வாதாரம் தாங்க ஐயா. ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மெய் அப்படின்னு உடம்புக்கு ஏன் சொல்றாங்க? அது மட்டும்தான் மெய், மற்றது எல்லாம் போய்ங்க ஐயா. எனவே மெய் காப்பாளனாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் என்ற எண்ணத்தோடு மனிதன் வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிட்டும். மனிதன் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதத்தவனா இருந்தாலும் அனைவரும் ஒரே ஜாதி, மனித ஜாதி என்போம். அவன் என்ன ஜாதி, இவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், இவன் என்ன மதம் என்பதை கேட்டு பேசி பழகுவதை விட்டுவிட்டு மனிதன் என்னும் பொது நலத்தில் தான் மனிதர்கள் நிம்மதியும் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்றாங்க. ஐயா, மறுக்க முடியுமா உங்களால? ஐயா, அக்கா சொன்னாங்க, அம்மாவோட வயிற்றுல ஃபர்ஸ்ட் உடல் தான் தோன்றுது, அப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு தான் மனசுன்ற ஒன்று உருவாகுது, அது இருந்தாதான் பொதுநலத்தை பற்றி யோசிக்கவே தோணுதுன்னு சொன்னாங்க. ஐயா, அக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் பாருங்க அதுக்கு விளக்கம். ஒரு தாய் 10 மாதம் தன் பிள்ளையை சுமந்தால்தான் அங்கு உடல் மனசு எல்லாமே. உடல் மனசு இந்த இரண்டுக்கும் இடையே தாய் 10 மாதம் சுமப்பதே ஒரு பொதுநலம் தானுங்க ஐயா. இதுதானே நாங்க சொல்றோம். தாய் அடைகிற நிம்மதிய மகிழ்ச்சி வேற யாருக்குங்க ஐயா கிடைக்கும்? தாம் பார்க்க முடியாத உலகத்தை, தன் அடைய முடியாத சந்தோஷத்தை, சாதிக்க முடியாத சாதிப்பை, தாம் படிக்க முடியாத படிப்பை எல்லாம் தாம் பிள்ளைகள் படிக்கணும்னு பட்டினி கிடந்து வளர்ப்பவள் தாய். உழைத்து உழைத்து தேய்ந்து போனாலும் கஷ்டம் தெரியாமல் வளர்க்கும் தந்தை. நாளெல்லாம் அறிவுரையில் குளிப்பாட்டி கொண்டிருக்கும் தாய். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை அடைய கூடாதுன்னு நினைக்கிற தந்தை. எங்கு பேச்சு போட்டி நடந்தாலும் அங்கு கடன் வாங்கி கூட்டி செல்லும் என் தாய். தாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற என் தந்தை. தாம் பிள்ளைகளின் படிப்புக்காக வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் விற்று படிக்க வைக்கும் தான் தந்தை. இவங்களை விட பொது நலத்துல வேற யாருங்க ஐயா நிம்மதியும் மகிழ்ச்சி அடைய முடியும்? ஐயா, அப்பா உடல் நலத்துல நிம்மதியும் மகிழ்ச்சி அடையணும்னு நினைச்சிருந்தாருன்னா உழைச்சிருக்க மாட்டாரு. அம்மா மனநலத்துல நிம்மதியும் மகிழ்ச்சி அடையணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா தன்னோட குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தன்னோட பிள்ளைய வளர்த்திருக்க மாட்டாங்க. இந்த இருவருக்கும் இடையே பொதுநலம் என்ற ஒன்று இருந்ததுனாலதான் நான் இங்க பேசி இருக்கிறதுனால அவங்க அங்க நிம்மதியும் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொன்னா அது எங்களுடைய பொது நலத்துலதான் சொல்றேன். ஐயா, உங்களால மறுக்க முடியுமா? ஐயா, அக்கா சொன்னாங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உடலும் மனசும் ஒன்னாதான் இருக்கும்னு சொன்னாங்க. உடல் மேல் உயிர் வந்தாதான் அவன் மனுஷன், உயிர் மேல உடல் வந்தா அது பேய். உண்மையா இல்லையா? ஐயா, உடல் மேல உயிர் வந்த மனுஷன் இன்னொரு உயிரை வாழ வைக்கிறதுலதான் எங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குதுன்னு சொல்றோம். இதுதானே சொல்றோம் நாங்க. மக்களுக்காக சமுதாயத்துக்காக தன்னலமற்ற உழைக்க வேண்டும். அந்த பயன் கருதா உழைப்பின் மூலம் கிடைக்கும் பலனே போதும் என்று எண்ணக்கூடிய பெருந்தன்மையாளர்களும் பெறுகின்றனர் நிம்மதியும் மகிழ்ச்சியும். ஐயா, வாழ்நாள் முழுவதும் தன்னோட குடும்பம் வறுமை சூழ்நிலையில் வாழ்ந்தாலோ அதை பத்தி கவலைப்படாம பிறருடைய இன்பமே தன் சொந்த வாழ்வில் இன்பம் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பொது நலத்தில் தான் நிம்மதி
நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடையிறான்னு சொல்றேன். ஐயா, மனிதன் என்று பிறந்துட்டான்னா அவனுக்கு ஒவ்வொரு கடமை இருக்குது. எல்லா உயிரினங்களும் பிறக்கின்றன, எல்லா உயிரினங்களும் இறக்கின்றன. ஆனால் மனிதன் ஒருவன் மட்டும்தான் இறந்தாலும் மற்றவர் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். நீங்கள் உடல் நலம் நன்றாக இருந்து 100 வயது வாழ்ந்தாலும் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பதில்லை. உங்களுடைய மனசு நல்லதாக இருந்தாலும் நீங்கள் மற்றவர் மனதில் வாழ்வதில்லை. ஆனால் உங்களுக்கு பொதுநலம் என்று ஒன்று இருந்தாதான் மற்றவங்க மனசுல நீங்க இருந்தாலும், நீங்க உதவி செஞ்ச 4 பேர் மனசுல நீங்க உடல் இறந்தாலும் அவங்களுடைய உயிர் இருக்கும் வரை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது பொதுநலம் தான் சொல்றேன்.